ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈஸியான பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். இது வந்து மைதா பிஸ்கெட், வாயில் வச்ச உடனே கரியக்கூடிய பிஸ்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். சுலபமாக வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிஸ்கெட் வந்து நம்ம கோதுமை மாவில் கூட செய்யலாம், ஆனால் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவில் தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. முதல்ல மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான், வாசனை இல்லாத எண்ணெய். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம வந்து சர்க்கரை அப்படியே சேர்க்குறோம், நீங்கள் வந்து பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சர்க்கரை கரியிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வந்து வெறும் நெய் சேர்க்குறதுனா அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இது வந்து சர்க்கரை கரியிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா அடைச்சி கொடுக்கலாம், பீட் பண்ணி கொடுக்கலாம். கை வச்சு கூட நம்ம நல்லா பீட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் பீட் பண்ணுறேன். இப்போ நான் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ட பிறகு நான் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நான் இப்போ நம்ம வந்து 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக 3 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்குறேன். முதல்ல 2 கப்பு மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போ இன்னொரு கப்பு சேர்த்துக்கிறேன். நான் டோட்டலாக 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அதாவது குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி வேணும்னா இதையே நீங்கள் வந்து டபுள் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ போதுன்றதுனால நான் வந்து கம்மியாக சேர்த்து செய்கிறேன். வாசனைக்கு நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இது வந்து பேக்கரி ஸ்டைலில் வாசனை வரும் நம்ம வெண்ணிலா எசன்ஸு சேர்க்கும் போதோ. இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு எப்படி சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இது ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். மாவு சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு முறை பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு 2-3 போர்ஷன் எடுத்துக்கலாம். இதில் பெரிய பெரிய உருண்டைங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சுட்டு இது வந்து திரட்டிக்கலாம். இப்போது நான் வந்து 3 உருண்டை எடுத்துக்கிறேன். நம்ம வந்து முழுசாக செய்ய முடியாதுன்றதுனால நான் வந்து 3 போர்ஷனாக பண்ணிக்கிறேன். இதில் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிச்சன் ஸ்லாப் மேலே வந்து நல்லா தொடச்சிட்டோம். நம்ம துணி வச்சு தொடச்சிட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம வந்து இப்போது தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து தொடச்சிட்ட பிறகு இதை வந்து நல்லா உருட்டிக்கலாம். நம்ம இது வந்து அன்ஈவனாக தான் வரும், நம்ம சைட்லலாம் கிராக் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து நல்லா இது நெய்யும் எண்ணெய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்படி வரும். இது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இது வந்து சிரப் பாட்டிலோட மூடி. அதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரவுண்டாக வரும். நல்லா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் மோட்டாக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து தடிமனாக தான் இருக்கணும். மெலிசாக இருந்தாக்கா எண்ணெயில் போட்ட உடனே கரைஞ்சி போயிடும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரவுண்டு விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கொயர் கூட நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுனால நான் வந்து ரவுண்டாக செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம செஞ்சிட்டோம். இப்போ நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் எடுத்து வச்சுட்டு நான் ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். அந்த எண்ணெயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து மீடியமாக காஞ்சிருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த பிஸ்கெட்டெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து மீடியம் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம், ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் இது பிஸ்கெட் எல்லாம் கரைஞ்சி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த பிஸ்கெட்டு. இப்போ கரண்டி வச்சு
நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து கரண்டி போடக்கூடாது முதல்லையே, அப்போ வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து கிறிஸ்பியாக செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். செகண்ட் பேட்ச் கூட நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம வந்து வாயில் வச்ச உடனே இது கரியக்கூடிய பிஸ்கெட்டு தான். இப்போ நம்ம வந்து வேறு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பிஸ்கெட் வந்து நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாவே வரும். இந்த மாதிரி பிஸ்கெட் செஞ்சுட்டு நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கினா நல்லா ஒரு 15 நாளைக்கு இருக்கும் இது. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.